நான் என்னோட படிப்புக்கும் என்னோட ஆற்றலுக்கும் அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் சொன்னேன் முப்பெரும் விழா நடத்துறது பதட்டத்தில் நடத்துறாங்கன்னு சொல்லலை. முப்பெரும் விழாவில் அவங்க பதட்டமா இருந்தாங்கன்னு தான் சொன்னேன். அதனால அந்த பதற்றம் இப்போ அவரோட பதிலே தெரியுது. அதனால நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை. நாங்கள் எப்பவுமே நேர்மறை அரசியல் செஞ்சுக்கோம். காமராஜர்ல இருந்து இவங்க எவ்வளவு இழிவா பேசினாங்க நமக்கு தெரியாம இவங்க எல்லாம் மரியாதையை நாங்க எதிர்பார்க்கவே. என்ன திணிப்பு என்ன அடக்குமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம், அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின். நாங்க சொல்கிறோம், இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். நீங்க உள்ள விட மாட்டோம் இல்ல, தொடர நிச்சயமாக 2026 நிச்சயமாக தொடர விட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாராம். எந்த செந்தில் பாலாஜி? சிறைக்குள்ள இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மீது நான் கேட்கிறேன், எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா? ஆக நீங்க செய்த, அதாவது எல்லாத்தோட 23 வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன். யார் கொண்டு வந்த அவசர நிலை? கூட வைத்திருக்கிறீர்கள். அப்போ அதிமுக பாஜகவிற்கு அடிபணிக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். எந்த அடிப்படையில காங்கிரசிற்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க 23 வயசுல நான் என்னை சிறைப்படுத்திய இதற்கு எதிராக நான் போராடியேன். அந்த காங்கிரஸ் கூட தான் உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அப்ப காங்கிரசுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களின் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்க உடனே போராடுவோமா? அடிபணிந்து கொண்டு ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா? போராடுறதுன்னு எல்லாரும் மாதிரி நீங்களும் போராடுவீங்க, அப்படியே ஆளுங்கட்சி கூட்டணியா இருக்கிறீர்கள். ஆக ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது. மக்கள் இதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது யாரு வீழ்த்துற? ஏன் இதை நீங்க வீழ்த்த முடியாது ஏன் நீங்க சொல்றீங்க? கடுமையான டெங்கு ஜுரம் வந்த மாதிரி வீழ்த்த முடியாது வீழ்த்துகின்ற காலம் வந்து விட்டது. அதனால வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, DMK cannot be erased. DMK will be chased. Erased இல்ல, be chased. ஏன்னா anti government people government is there in the government. அதனால இன்னைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் 30 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. தெலுங்கானால இதே போக்குவரத்து தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையால நான் கையெழுத்திட்டேன். திமுக உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அதை செய்யுங்க. ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள் நலனுக்காக உங்களால போராட முடியுமா? முடியாது. செல்வ பெருந்தேகர் சொல்றாரு, ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும். யார்கிட்ட உட்கார்ந்து பேசுறீங்க? கட்சியில கூட்டணிய கட்சியா உட்கார்ந்துகிட்டு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க தொழிலாளர் நலம் பாதுகாக்கப்பட வேண்டும், இல்லைன்னா போராடுவோம். யாரை எதிர்த்து போராட போறீங்க? உங்க கூட்டணியை தானே போராட போறீங்க. ஆக இது முரண்பட்டான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி என்பதில் ரெய்டுக்கு பயந்து அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டதாக எடப்பாடி கச்சத்தீவை எதுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு சரித்திரத்தை கேட்க சொல்லுங்க. சர்க்காரியா கமிஷன்ல அவங்க ஊழல் குற்றச்சாட்டு வந்த உடனே இந்திரா காந்தி இவங்க மேல, அதாவது இவங்க பொய் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். அதிமுகவும் பாஜகவும் சுமூகமான உணர்வுல இருக்கு. ஆனா நீங்க கச்சத்தீவை தாரவாதித்தீங்க சுயநலத்திற்காக. தங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தாங்கள் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இந்த நாட்டின் உரிமையை, தமிழ்நாட்டின் உரிமையை எடுத்து நீங்க இலங்கைக்கு கொடுத்தீங்க. ஆக தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க வேண்டியது இப்ப நாங்க தான். இன்னொன்று நான் பட்டவர்த்தனமாக சொல்கிறேன், தமிழின விரோதி திமுக, தமிழக விரோதி திமுக. ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியாக வர்றதை பொறுத்து கொள்ளாமல் ஒரு ஆதரவு கூட கொடுக்க முடியாத ஒரு தமிழின விரோதி தான் திமுக. அதே மாதிரி சமூக நீதிக்கு விரோதி திமுக. ஏன்னா இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க ஆட்சியில தானங்க நடக்குது. அதனால இன்னைக்கு திமுக முப்பெரும் விழா நடத்தி கொண்டிருக்காங்க. நாங்க எல்லாத்துலயும் சேவை விழா நடத்தணும். முப்பெரும் விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது.
ஏதோ அடக்குமுறை இருப்பது போலவும் இவங்க வெளியேற்றுவதற்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க போலவும் நீங்கள் எப்படி பேசினாலும் திமுக வெளியேறுவது உறுதி என்பது எனக்கு மேடம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கட்சிக்கால அதோட முகத்தை மூடிட்டு இல்ல, அதெல்லாம் செய்தியில வருதுங்க. அதுதான் நான் கருத்து சொல்ல முடியாது. உண்மையா பொய்யாலாம் எனக்கு சொல்ல முடியாது. அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர்தான் நேரா பார்த்துட்டு வந்து புகைப்படத்தை வெளியே விட்டுருக்கிறாங்களே. புகைப்படம் வெளியே வரும்போது ஏன் அதை மறைக்கணும்? அதனால ஏதோ புகைப்படத்தை விடல, நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு மறைச்சா பண்ணுவாங்க. துணை முதல்வர் திருச்சியில இருந்து திருச்சி தான் போடுறாரு. நிச்சயமா அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது. குறிப்பா துணை முதல்வரால எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதனால நிச்சயமா துணை முதல்வரால இருக்க முடியாது. 2026 கொஞ்ச நாள் இருப்பாரு. 2026 வரைக்கும் அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அதிமுக இருக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இல்ல, அவங்க அவங்களுக்கு கருத்து, அதாவது அவங்க அவங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணியில எல்லாருக்குமே கருத்து. திமுக தான் யாருமே கருத்து சொல்ல முடியாது. அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் விழாவுக்கு கூட போக முடியாது. அடக்குமுறை திமுக இருக்கு. அதனால கருத்து சொல்ல விரும்ப உரிமை இருக்கிறது. ஆனா கருத்தொற்றுமையோட நாங்க 2026 சக்சஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.